உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? அதெல்லாம் எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் தாத்தா பாட்டி உன்னை ஏற்றுக்கிட்டாங்களாம்மா? இல்லை உன்னை ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. தாத்தா பாட்டி என்னை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பாட்டி கொஞ்சம் ஸ்டார்டிங் கோவப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் சமாதானமாயிட்டாங்க. ஆனால் என்ன இந்த மீசக்கார மாமா தான் என்னை ஏற்றுக்கவே மாட்டாருப்பா. யார்? உங்கள் மாமா பீட்டரா? அவர் தான்ப்பா ரொம்ப பேசுகிறாருப்பா, என்னை ஏற்றுக்கவே மாட்டுறாரு. உங்கள் மாமா கோவக்காரதாம்மா, ஆனால் ரொம்ப பாசக்காரர். ஆமாப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுமா. நீங்கள் ஏன்பா வீட்டோட மாப்பிள்ளையா இல்லாமல் போனீங்க? அது என்னப்பா வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள். இல்லைம்மா, அது வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தால் கௌரவ குறைச்சல் ஆகும்னு பார்த்தீங்களாப்பா? அப்படி இல்லைம்மா. நான் சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினச்சேன். உங்கள் தாத்தா பாட்டி சொத்தில் நான் வாழணும்னு ஆசைப்படலைம்மா. அது எனக்கு தேவையும் இல்லை. நான் சம்பாரித்து என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் காப்பாற்றணும், அதுதாம்மா நான் ஆசைப்பட்டேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஐயோ அப்பா, நீங்கள் பண்ணது தப்புன்னு நான் சொல்லலைப்பா. அப்புறம் என்னம்மா? உங்களை என்னதான் அவங்க சொன்னாங்க? வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க சொன்னாங்கம்மா. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்னப்பா சொன்னாங்க? வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் தான் பொண்ணு தருவேன், இல்லைனா தரமாட்டேன் அப்படின்னு உங்கள் மாமா ரொம்ப கோவமாக பேசிட்டாருமா. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் உங்கள் அம்மாவும் இருக்க மாட்டா. அதனால தான் நாங்கள் ஓடி வந்துட்டோம். யாரும் தேவையில்லை எங்களுக்கு, நாங்கள் மட்டுமே போதும்னு ஊரை விட்டே ஓடி வந்துட்டோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் டேடி. ஆனால் தாத்தா சைட்லேயும் பாட்டி சைட்லேயும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கணும்ல. ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்கல்ல. சரி டேடி, அதெல்லாம் போட்டோம். இப்போது எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா நீங்களும் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வர சொல்லுவீங்களா? ஆமாம்மா, இதில் என்னம்மா டவுட்டு? நீ எங்கள் வீட்டு தேவதை, எங்கள் வீட்டு குலசாமியும். உன்னை விட்டு எங்களாலாம் இருக்க முடியாதுமா. அதுலேயும் உங்கள் அம்மா இருந்தாலும் என்னாலலாம் உன்னை விட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நீங்களும் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வர சொல்லுவீங்க? கண்டிப்பாம்மா. அப்போ வீட்டோட மாப்பிள்ளையாக தான் பார்ப்பீங்க. அதில் என்னம்மா உனக்கு டவுட்டு? அப்போது உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருக்கிறது, உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டோடவே இருக்கணும், உங்கள் சொத்தை எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு, உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அதே தானேப்பா தாத்தாவும் பாட்டியும் நினச்சிருக்காங்க, மாமாவும் நினச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு அவங்க தங்கச்சி அவங்க கூடவே இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. இதில் அவங்க மேலே என்னப்பா தப்பு இருக்குது? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. ஆனால் அப்போ இருந்த வேகம் கிளம்பி வந்துட்டோம். இப்போ இருக்கிற நிதானம் அப்போ இல்லைல்ல. உங்கள் அம்மாவையும் என்னையும் பிரிச்சிருவாங்கன்ற பயத்தில் தாம்மா கிளம்பி வந்தோம். சரிப்பா, கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அவங்க சைடு உள்ள நியாயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இப்போ நான் இந்த தாத்தா பாட்டி மட்டும் பேசலப்பா, அந்த தாத்தா பாட்டியும் சேர்த்து தான் பேசுகிறேன். அவங்களும் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. நான் சின்ன பொண்ணு, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்களும் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து என் பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தானேப்பா நினச்சிருப்பாங்க. உங்களை பெரிய இடத்துல நல்லபடியாக ஒரு போஸ்டிங்கில் பார்க்கணும், நீங்கள் நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அந்த தாத்தா பாட்டியும் ஆசைப்பட்டிருப்பாங்கல்லப்பா. இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டீங்களே. நீ சொல்கிறது ஒவ்வொன்றும் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குமா. நீ சின்ன பொண்ணு, ஆனால் நீ பேசுனது எல்லாமே கரெக்டு தான். பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா. நீ தப்பாலாம் பேசல ரோசிமா. அப்பாவை நீ ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்க. உங்கள் தாத்தா பாட்டி மேலெலாம் எனக்கு கோவம் இருந்துச்சு, உங்கள் மாமா மேலேயும் எனக்கு கோவம் இருந்துச்சு. உங்கள் மாமா எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் ரொம்ப பாசக்காரர். அந்த குடும்பத்திலேயே உங்கள் மாமா எனக்கு பிடிக்கும், உங்கள் தாத்தா பாட்டியும் எனக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வர சொன்னது தான் எனக்கு பிடிக்கல. நான் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டேன்னா எங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துக்குவா? இப்போ கேட்டிங்களே டேடி, இது சூப்பர். அப்போது இப்போ மட்டும் உங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கிறா? நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஒரே பையன் தானே. அப்போ உங்கள் அப்பா அம்மாவை மட்டும் இப்போ யார் பார்த்துட்ருக்கா? நீங்களா போய் பார்த்துட்ருக்கீங்க? இல்லைம்மா. அப்போ நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாகவே இருந்திருக்கலாம்ல டேடி. நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா. ஆனால் இதெல்லாம் அப்போ எனக்கு புரியல. இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா. டேடி, அவங்க சொன்னது தப்புனா நீங்கள் பண்ணது தப்பு தானே. இதெல்லாம் நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை, புரிஞ்சுக்கங்கன்னு தான் சொல்கிறேன். அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, நடந்ததெல்லாம் சொன்னாங்க.
நீங்கள் கோவப்பட்டது பயந்தது எல்லாமே கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கோவப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை. அவங்க பொண்ணை பிரிஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை பிரிஞ்சிருக்கீங்க, நான் எங்கேயும் வெளியில் எங்கேயும் போகலையே. அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க. என் சொந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், அதுக்கே நீங்கள் இவ்வளோ பயந்துக்கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அம்மா கிட்டே சண்டை போட்டிருக்கீங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளியில் அனுப்புனா எவ்வளோ பயம் இருக்கும். என் பொண்ணை அவங்க பார்த்துக்குவாங்கண்ணா, நல்லா பார்த்துக்குவானா, இல்லை பாதியில் விட்டுட்டு போயிடுவானான்னு எவ்வளோ பயந்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புரியலையா டேடி? அவங்க பொண்ணை பிரிஞ்சு இத்தனை வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன நீங்கள் என்னை பிரிஞ்சு ஒரு 3-4 டேஸ் ஆகுமா? அதுவே உங்களால் தாங்க முடியல. அவங்க பொண்ணு அவங்க 21 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாரி டேடி, இதை நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் நான் சொல்லலை. அவங்க சைட்லேயும் நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு தான் சொல்கிறேன். தயவுசெய்து ஒரு சைடு மட்டும் பார்க்காதீங்க டேடி, 2 சைடு உள்ள நியாயத்தையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நான் உங்களை ஏதாவது தப்பாக பேசல கஷ்டப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, உடம்ப பார்த்துக்குங்க. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. தாத்தாவும் பாட்டியும் அம்மா மேலே எவ்வளோ பாசம் காட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி தான், அதை விட ஒரு படி மேலேனே சொல்லலாம். என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. பா லைனில் இருக்கீங்களா? லைனில் இருக்கம்மா ரோசிமா. நீ இவ்வளோலாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. இத்தனை வருஷம் எனக்கு புரியாதது இப்போ என் பொண்ணு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. நீ என்னை எதுவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசலடா, எனக்கு புரியாததை புரிய வச்சிருக்க. ஆனால் உன்னால தான் நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னா கண்டிப்பாக அது நடந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ரோசிமா. நான் நம்புகிறேன்டா உன்னை. எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். உனக்கு இப்போயும் நான் கேட்குறேன், உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே? நீ நல்லா தானே இருக்க? பா நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் நான் ஒரே ஆன்சர் தான்ப்பா சொல்லுவேன். நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஓகேவா? என்னை எங்கள் தாத்தா பாட்டி அத்தை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன இந்த மீசக்கர மாமாவுக்கு தான் கொஞ்சம் கோவம் அதிகமாக இருக்குது, அதையும் நான் சரி பண்ணிடுவேன். நீங்கள் கவலையே படாதீங்கப்பா. நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக இருங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபேமிலியே ஒன்று சேர்த்துருவேன், ஓகேவா? நீங்கள் இதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட போய் சமாதானமாக பேசுங்க, அம்மாவை சமாதானப்படுத்துங்க, அவங்கள ரொம்ப கோவப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க. போதுமா, நீ நிறைய பேசிட்ட. என் பொண்டாட்டியே பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்லி கொடுக்கணுன்னு ஒன்றும் தேவையில்லை. ஓ, இப்போ இவ்வளோ தூரம் பேசும்போதெல்லாம் அமைதியாக இருந்தீங்க. உங்கள் பொண்டாட்டி பற்றி ஒரு நிமிஷம் பேசுனதுக்கு உங்களுக்கு கோவம் வந்துடுச்சா? கோவலாம் இல்லை, என் பொண்டாட்டி போய் நான் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்தணும். நான் போய் என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்த போகிறேன். நீ போய் உன் வேலையை பாரு, போ போ. என்ன டாடி என்னை துரத்துறீங்க? ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டி தான் எனக்கு, அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு. ஓ சரி சரி, ஓகே ஓகே, நீங்கள் போய் என்ஜாய். சரிப்பா, நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. சரிடாம்மா, நீ எதுவாக இருந்தாலும் அப்பாவுக்கு உடனே கால் பண்ணு, சரியா? சரிப்பா, நான் ஃபோனை கட் பண்ணிக்கிறேன்ப்பா. சரிம்மா. ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியை போய் சமாதானப்படுத்தணும். இந்த டீ இங்கேயே குடிச்சிட்டு போயிடலாமா? ஆமாம், வாங்கிட்டோம்ல. அவன் சொன்ன மாதிரி டீ நல்லா தான் இருக்குது. பா சூப்பர், நல்லா தான் இருந்துச்சு. தம்பி கடைக்காரரு. சொல்லுங்கள் சார், டீ குடிச்சிங்களா? எப்படி இருந்துச்சு சார் நம்ம கடை டீ? நல்லா இருந்துச்சுப்பா, நீ சொன்னது மாதிரியே தான் நல்லா இருந்துச்சு. அதுதான் சார் நம்ம கடையோட ஸ்பெஷலு. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் மறுபடியும் வர ஆரம்பிப்பீங்க. மறுபடியும் வருவேனான்னு தெரியல, ஆனால் டீ நல்லா இருந்துச்சு. ஓகே சார். டீ எவ்வளோப்பா? எல்லா கடையிலையும் 12 ரூபாய் சார். நம்ம கடையில் ஸ்பெஷல் டீன்றதால 15 ரூபாய் சார். சாதா டீ 12 ரூபாய் தான் சார். சரிப்பா சரிப்பா, டீ நல்லா இருந்துச்சு, அதுக்காகவே இந்த காசை கொடுக்கலாம். இந்தாப்பா காசு. தேங்க்ஸு சார். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே சார், மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க. கண்டிப்பாயா வரேன். காலைல போன மனுஷன் இன்னமும் வரல வீட்டுக்கு. எங்கே இருக்காருன்னே தெரியல. சாப்பிட்டாரா சாப்பிடல, என்ன பண்ணுறாருனே தெரில. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சோகமாக இருக்கா போல. என்ன பண்ணுறது இப்போது? அவகிட்ட எப்படி போய் பேசுறது? அவளை எப்படி சமாதானப்படுத்த போகிறேனே தெரியல.